Hi, my dear friends. Welcome. Good morning. Skyflow Overseas யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் நல்வாழ்த்துக்கள். இந்த 2024 நல்லபடியாக இருக்கும். ஏன்னா நம்ம 2024 2023 அநேக யூரோப் காரியங்கள் ஸ்லோவாக தான் இருந்தது. இந்த தடவை நல்லா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஓகே, ஸோ அதனால் ஆதரவு தாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீழே நம்பர் கொடுத்துருக்கேன், எப்போ வேணாலும் கால் பண்ணி உங்களுக்கு விளக்கங்களை கேட்டுக்கலாம். ஸோ உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி, உங்களுடைய கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி, எக்ஸ்பீரியன்ஸுக்கு, எஜுகேஷனல், பாஸ்போர்ட்டோட கண்டிஷன் இதெல்லாம் தகுந்த மாதிரி ஒரு சில ஆலோசனைகளை சொல்லி ஒரு டிசிஷன் எடுக்கலாம். அது விஷயமா தான் நான் பேசுகிறேன். இப்போது இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன கொடுக்க போகிறேன்னா, அர்மேனியாவில் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஒர்க்கு நல்லா நடக்குது, நிறைய ஆட்கள் தேவைப்படுது, அதில் போனால் காசு சம்பாதிக்கலாம். அதை பற்றி நான் உங்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் விளக்கி சொல்கிறேன், கொஞ்சம் பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே என்ன தேவைப்படுதுன்னா பிளாக் மேசன், டைல்ஸ் மேசன், ஓகே, ஆர்சிசி பிட்டர், ஷட்டரிங் கார்பெண்டர், பிளம்பர், வெல்டர், பெயிண்டர், எலக்ட்ரிஷியன், லேபர்ஸ். இது மட்டும். ஏன்னா அர்மேனியா நாடு வந்து பக்கத்தில் எல்லாம் யூரோப்பியன் கண்ட்ரி இருக்கிறதுனால, அங்கேருந்து இங்கே குடிபெயர்க்கு இங்கே வர்றதுனால அநேக கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்பார்ட்மெண்ட்டு தான், ஹைரஸ் பில்டிங், மெகா மால் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ இந்த செக்டாரில் போய் வேலைக்கு யார் தேடினாலும் அங்கே வேலை இருக்குது, கூப்பிட்றான். 100 கொத்தனார்னாலும் கொண்டாங்கன்னு. ஏன்னா நம்ம ஊரில் தான் சம்பளத்துக்கு வேலை செய்வாங்க, இல்லைன்னா ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி எடுத்து செய்வாங்க, அதுக்கு பெரிய முதல் வேணும். இங்கே அப்படி தான், நல்ல ஆட்களில் கொஞ்ச நாள் 2 மாதம் வேலை செஞ்சு அங்குள்ள பேசிக் லாங்குவேஜ் படித்தாச்சுன்னா அவங்க ஸ்கொயர் ஃபீட், ஸ்கொயர் மீட்டருக்கு தகுந்த மாதிரி வேலை கொடுக்குறாங்க. அப்போ அதில் காசு உண்டாக்குறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லை, ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இறங்கினாலே ஒரு வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் கூட இப்போ கண்டினியூ வேலை இருக்குது. வேலை இல்லை போகணுன்னு சொல்கிறதே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் யார் வேணாலும் போகலாம், வேலை இருக்குது. பழக லாங்குவேஜ் பிக்கப்புக்காக சொந்தமாகவே பழகும். இத்தனை ஸ்கொயர் ஃபீட் பண்ணிட்டு கணக்கு முடிச்சுக்கோ, அப்பப்போ அட்வான்ஸ் கொடுத்துட்டே இருக்கான். இவங்க இந்தியாவிலேருந்து ஆள் கொண்டு போய் செய்கிறாங்க. அப்படி நான் நிறைய பேரை பார்த்தேன். ஸோ இந்த மாதிரி அர்மேனியாவில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் யார் வேணாலும் நீங்கள் வரலாம், உங்களுக்கு நான் செய்ய தரப்போகிறேன். இதைத்தான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். அர்மேனியா எங்கே இருக்குன்னு பார்த்துங்க. அதாவது நம்ம வேற நிறைய வேலைக்கு நம்ம சொல்லலை, அங்கே போன ஆட்கள் நிறைய திரும்பி வருது. ஏன்னா ஏழை நாடு, நம்ம எதிர்பார்க்க அளவுக்கு 50-60 ரூபா பெரிய பெரிய அமௌண்ட்டு சம்பாதிச்சு அனுப்ப முடிய வாய்ப்பு இல்லை. அந்த அளவுக்கு அது வளரலை இன்னும். ஆனால் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு டாப்பில் இருக்குது. அந்த செக்டாருக்கு யார் வேலைக்கு போனாலும் வேலை இல்லையே, சம்பளம் இல்லையே அன்னு நினைக்க வேண்டாம். அதுக்கு தகுந்த மாதிரி அதிக அமௌண்ட் கொடுத்து போகாமல் கம்மி அமௌண்ட் கொடுத்து போகிறான். இந்த ஜாப்ல ஈஸியாக காசு சம்பாதிச்சிடலாம். பாருங்கள், மேசான், அதில் பிளாக் ஒர்க் பண்ணுறது, லைட் வெயிட், ஹாலோவில் ஏசிசி லைட் வெயிட், அது அப்புறம் இந்த கம்பி கெட்டுற வேலை, அது ஸ்டீல் பிக்சராக அது சொல்கிறாங்க. இது உங்களுக்கு கேஜி கணக்குலேயும் இருக்குது, அது ஒரு சில கணக்குகள் இருக்குது. வேலை முடிச்சு அளந்து கணக்கு எழுதிடணும், சனிக்கிழமை சம்பளம் கொடுக்குறாங்க. அதே மந்த்லி சம்பளத்துக்கும் ஃபிக்ஸ்டாக வச்சு வேலை செய்யறவங்க செய்கிறாங்க. அதே மாதிரி பலகை அடிக்கிறவங்களும் அதே மாதிரி தான், எல்லாம் ஸ்கொயர் ஃபீட்டு, ஸ்கொயர் மீட்டர் கணக்கு. ஓகே, ஸோ அப்படி ஒரு 2 மாதம் மட்டும் டெய்லி சம்பளத்தில் கணக்கு வைப்பாங்க. 2-3 மாதம் ஆச்சா உங்களால் ஸ்பீடாக செய்ய முடியுமா, தாராளம் இந்த ஒர்க் எடுத்து பண்ணலாம். இதுக்கு வாங்க, 10-15 நாளில் ப்ராசஸ் இறங்கி அந்த வேலையில் ஜாயின் பண்ணிக்கலாம். அக்காமடேஷன் கொடுத்துருவான், ஃபுட்டு நம்ம பார்த்துக்கணும். கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் யாருமே ஃபுட்டு கொடுக்கறதில்ல, அக்காமடேஷன் கொடுக்குறதே பெரிய விஷயம். ஓகே, ஸோ அதில் வாழ தொடங்கிக்கலாம். அதே மாதிரி அதே பெரிய பெரிய எல்லா இதுக்குமே உங்களுக்கு பிளம்பர், எலக்ட்ரிஷியன் அந்த ஒர்க்கர்ஸும் தேவைப்படும். அது இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஃப்ரெஷ்ஷு, கல்ஃப் ரேட்டர் யார் வேணாம். ஓகே, அதுக்கு சம்பளம் என்ன 40-50 அந்த ரேஞ்சில் தான் கிடைக்கும். ஓகே, அவங்களும் போக ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு அப்பார்ட்மெண்ட் மட்டும் எடுக்கிறாங்க, ஒரு பில்டிங் எடுக்கிறாங்கன்னா ஃபுல்லி அவங்களே பண்ணுறாங்க. அது கொஞ்சம் லாங்குவேஜ் பேசணும். அர்மேனியன் லாங்குவேஜ் மஸ்ட். இங்கிலீஷை வச்சு அங்கே ஒன்றும் பண்ண முடியாது, யாருக்குமே அங்கே இங்கிலீஷ் தெரிய மாட்டேங்குது, அது புரிஞ்சுக்கிங்க. அதே மாதிரி எல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிலும் வெல்டர் வச்சுருக்காங்க, 10-15-20 வெல்டர். எல்லாமே கம்பி கெட்டலே கிடையாது, வச்சு வெல்டர் அடித்து வச்சிடுறாங்க. அதனால தான் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது அங்குள்ள இதெல்லாம். அது பார்த்தீங்களா. அடுத்தால மற்றபடி பெயிண்டர்ஸ், வால் பெயிண்டர், புட்டியெல்லாம் போட்டு பண்ணுறவங்க, உள்ள வெளியே எல்லாம் பண்ணுறவங்க அது இருக்குது. அது டெய்லி சம்பளத்தில் வேலை பார்க்குறவங்களும் இருக்காங்க, ஸ்கொயர் ஃபீட்டில் புட்டியும் போட்டு ஃபினிஷ் பண்ணி ரோலர் ஓட்டுறவங்களும் இருக்காங்க. ஓகே, இதுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா என்ன செய்யணுமோ நான் செய்துருவேன். ரைட். அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் ஒர்க்கும் அப்படி தான், பிளம்பர், எலக்ட்ரிஷியன், வெல்டர்ஸ், ஃபிட்டர், ஃபேப்ரிகேட்டர்ஸ்,
என்னெல்லாம் உண்டோ. அங்கே ஏசி கிடையாது, ஏசிக்கு ஆள் தேவையில்லை. ஓகே, ஸோ இதுதாங்க ஜாப். அதேமாதிரி டைல் செட்டர், டைல் ஃபிக்ஸர், கன்ஸ்ட்ரக்ஷனில் என்னெல்லாம் உண்டோ அதெல்லாம் உங்களுக்கு வரும். அதுதான் கொஞ்சம் விளக்கி எழுதியிருக்கோம். ஒன்று அப்ராக்சிமேட்டாக எவ்வளவு தேவைப்படும், என்ன சேலரி, அங்கெல்லாம் திராம்ஸ் தான். நம்ம இந்தியன் ருபீஸ் அங்கே செல்லாது. அதிகமாக பழக்கத்தில் இருக்குது திராம்ஸ் தான். டெய்லி இருந்து போகும்போது டாலர்லாம் வச்சுக்கிறாங்க. அது கடையாக ஒவ்வொரு கடையிலையும் எதுக்கு எடுத்தாலும் அது தேவைப்படாது, திராம்ஸ் தான் ஓடுது. அப்போ நம்ம போகும்போது இந்தியன் ருபீஸை மாற்றிட்டு திராம்ஸாக வச்சுக்கிட்டாலும் நல்லது. வச்சுக்கிட்டா அங்கே கிடைக்கிறதும் திராம்ஸ் தான். டிஆர்சி எல்லாம் பண்ணும் பொழுது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தருவாங்க. அந்த டைமில் நம்ம பணம் போட்டு எடுத்துக்கலாம். அது வரைக்கும் கையில் தான் வாங்கிக்கணும். ஸோ இதில் சொன்ன இவ்வளவு ஒர்க்கர்ஸும் அங்கே தேவைப்படுது. கன்ஸ்ட்ரக்ஷன் நம்பி போகலாம், புரியுதுங்களா? அகாமடேஷன் கம்பெனி கொடுத்துருவாங்க. அப்படி சில நேரத்தில் சொல்லுவாங்க, இல்லை சம்பளத்தோட சேர்த்து வாங்கி அகாமடேஷன் நம்மகிட்ட இல்லை. சில புது சைட்டை ஆரம்பித்தா அதில் அகாமடேஷன் இருக்கா. ஓகே, கொஞ்சம் வளர்ந்துச்சுன்னா அப்போ கீழே ஒரு ஃப்ளோரை க்ளோஸ் பண்ணி ரூம் மாதிரி பண்ணி தருவாங்க. சில இடத்துல அவைலபிளாக இருக்கும், சில இடத்துல வேறு இடத்துல அகாமடேஷன் இருக்கும். அங்கேருந்து வண்டியில் கொண்டு போகிறவங்களும் இருக்காங்க. இதெல்லாம் நாங்கள் இறங்கின பிறகு முடிவு பண்ணிக்கலாம். ஓகே, ஏன்னா இங்கேருந்து போகிறதுக்கு ஒர்க் பெர்மிட்டோ இல்லை ஜாப் ஆஃபரோ அக்ரிமெண்ட்டோ ஒன்றும் அங்கேருந்து வராது. நம்ம போகிறதே இவிசா. அங்கே இறங்கி நம்மளை தயார்படுத்திக்கிட்டு அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணிக்கிறோம். ஸோ அங்கே நமக்கு செய்து தரக்கு நம்ம எங்கள் ஆட்கள் இருக்காங்க. வீக்லி 6 days, சண்டே க்ளோஸ்டு. கிறிஸ்டின் நாடு, 97% கிறிஸ்டின்ஸ் தான் அங்கே உள்ளவங்க. இப்போ மற்றபடி இந்தியன்ஸ் தான் அங்கே ஜாஸ்தி. பங்களாதேஷோ, பாகிஸ்தானோ, நேபாளியோ, ஸ்ரீலங்கனோ இவங்களை யாருக்கும் அங்கே விசா கிடையாது அந்த நாட்டுக்கு. ஸோ இந்தியன்ஸ்க்கு அலௌடு. அதனால் இந்தியன்ஸ் போனால் இந்தியன்ஸை வரவேற்கிறாங்க, அவ்வளோதான். ஏன்னா இந்தியன்ஸோட குவாலிட்டி. ஸோ அதனால் உங்களுக்கும் போகலாம். இது 15 நாளில் இந்த ப்ராசஸ் முடிஞ்சிடும். இது விசா விசிட் எம்ப்ளாய்மெண்ட் தான். அஸ் யூஷுவல் சோஷியல் கார்டு போனோடனே பண்ணி கொடுப்பாங்க. இதுக்கு ஏஜ் 20 மேக்ஸிமம் 50. ஈசிஆர் எதுனாலும் ஓகே. சவுத் இந்தியன் சின்ன ஏர்போர்ட்லேருந்து போகலாம். ஓகே, ஐஎல்டிஸோ இங்கிலீஷோ இதுக்கு தேவை கிடையாது. நமக்கு இதில் என்ன தேவைன்னா டாக்குமெண்ட்ஸு, ஒயிட் பேக்ரவுண்ட் ஃபோட்டோவும் பாஸ்போர்ட் காப்பி மட்டும்தான் ஸ்கேன் தரணும். ஓகே, மற்றபடி பாஸ்போர்ட் தந்துட்டாலும் சரி தரலாம் சரி, ஒரு அட்வான்ஸ் உண்டு, அதையும் கொடுத்துட்டிங்கன்னா விசா போட்டு டிக்கெட் போட்டு சென்னையிலேருந்து ஏற்றி இறக்கி அங்கேயே உங்களுக்கு கைடன்ஸ் வேலை வரைக்கும் சார். நாங்கள் ஒரு 160, 170, 180 அந்த ரேஞ்சும் நான் வாங்குவோம். ஒரு கொஞ்சம் வித்தியாசப்படும், அவ்வளோதான். அது எவ்வளோன்னு சொல்கிறோம். ஸோ இங்கேருந்து ஏறி இறங்கி ஜாப் போய் எல்லாம் செட் ஆகிற வரைக்கும் உள்ள காசு தான் அது. அதனால் உங்களுக்கு சம்பாத்தியம் இதில் இருக்குது. ஓகே, ஆனால் இப்போ கல்ஃபுக்கெல்லாம் போனால் அவ்வளோ சம்பளம் எல்லாம் எதிர்பார்க்க முடியாது, நேர் பாதி தான் கிடைக்குது. அப்படி பார்த்தா இது பரவாயில்ல. கிளைமேட்டும் யூரோப்பில் நல்ல கிளைமேட். இப்போல்லாம் தேதியில் இப்போது ஜனவரி மாதம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஐஸ் ஆகிட்டு மைனஸில் போயிட்டுருக்கு. வாழ்கிறதுக்கு நல்லாயிருக்கும் கையில் காசு இருந்தால். காசு இல்லைன்னா பசி பட்னி தான். அங்கே யாருக்கும் ஹெல்ப் பண்ணுறது கிடையாது. நம்ம கையில் காசு இருந்தால் வாழலாம். ஓகே, சரி. உங்களுக்கு தேவைன்னா கீழே நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். எதுனாலும் எனக்கு டிஸ்கஸ் பண்ணுங்கள். தைரியமாக போய் வேலை பார்க்கலாம். இல்லைன்னா பட்ஜெட்டு கூடனா யூரோப் ஷெங்கனில் வேறு வீடியோஸ் இருக்குது, அது பாருங்கள். இந்த வருஷத்துக்கு உள்ளது கொஞ்சம் ஸ்பீடாக வேலை நடக்கும். ஓகே.